நேற்று படுக்கப் போகும்போது எவன் இருந்தானோ அவனை தூங்கி எழ வைக்காதீர்கள். நேற்று தூங்கியவன் தூங்கியதாகவே போகட்டும். அவனுக்கு மாற்றாக எப்போதும் புதியவனாகவும் எப்போதும் புது மலர்ச்சியாகவும் இருப்பவன் எழுந்திருக்கட்டும். நீங்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்கள் தன்னுணர்வு குறைகிறது. ஏனெனில் வெறுப்புற்ற மனமானது தன்னுணர்வுடன் இருக்காது. சலிப்பு அதிகமாகும்போது மனம் தூக்கத்தை நாடி செல்கிறது. பிறருடைய வஞ்சகத்தையும் கபடத்தையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் கர்மம் அவனுடையதாக இருந்தால் அதன் பலனும் அவனுடையதாகவே இருக்கும். ஏற்றுக்கொள்ளும் போது எளிதாக கடந்துவிட முடியும். ஆன்மீகம் என்பது இறைவனை உணர்ந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மாதந்தோறும் அல்லது வருடந்தோறும் புனித யாத்திரை மேற்கொள்வதாலோ புனித நதிகளில் நீராடுவதாலோ மற்றவர்கள் நம்மை ஆன்மீகவாதி என்று அழைப்பதாலோ அது ஆன்மீகம் என்றாகி விடாது. இறைவனை அல்லது இறைத்தன்மையை உணர்வதே உண்மையான ஆன்மீகமாகும். சில சமயங்களில் உன்னால் இரவில் உறங்க முடியவில்லை என்றால் கவலைப்படாதே. மேலும் கீழும் நட. சிறிது தூரம் ஓடு. சிறிது அதிக தூரம் நட. அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டுமென திட்டமிடு. மனம் என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய். இயலாத விஷயமான தூங்க முயற்சி செய்வதை விட்டு அந்த சூழ்நிலையை ஒரு உபயோகமான வழியில் செலவிடு. வரும் சக்தியை உபயோகப்படுத்து. தொலைவில் இருப்பதை தெரிந்து கொள்வது கடினமானது இல்லை. அருகில் இருப்பதை தெரிந்து கொள்வதே கடினம். மேலும் மிக மிக அருகினில் இருப்பதை உணர்வது மிக மிக கடினமானது. நீங்கள் தனியாக பிறந்தீர்கள். நீங்கள் தனியாக இறந்து விடுவீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் தனியாக வாழ்கிறீர்கள். தனிமை என்பது உங்கள் இருப்புக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதை தவிர்க்க வழி இல்லை.